ஆனால் இங்கே ஒரு மாநில கட்சியை சார்ந்தவங்க சமக்கல்வின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே சமச்சீரை கொண்டு வந்து அனைவருக்கும் சமமாக அந்த சமச்சீர்களை கொண்டு போனதே எங்கள் முத்தமிழர் கலைஞருடைய மண் இந்த மண். ஆனால் இங்கே சமக்கல்வின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய பிள்ளைங்களோட மேலே இருக்க அக்கறைன்னு சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? கலைஞர் சொல்கிற மாதிரி தான், பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழங்கிற அளவுக்கு இரட்டை வேடம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள். ஆக இதை நான் வன்மையாக கண்டிக்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற அறிவிப்பு என்பது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் இருக்குது என்பதை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவசர பொது முக்கியம் வாய்ந்த நிகழ்வு குறித்த கவரேற்பு மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜே பிரின்ஸ் அவர்கள். அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜே பிரின்ஸ் அவர்கள். அரசு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு பொது மருத்துவமனைகளில் கோடை காலத்தில் ஏற்படும் நோய்களுக்கான மருந்து பொருட்களை இருப்பு வைக்க வேண்டியதை குறித்து அரசின் கவனத்துக்கு கொண்டு மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.